ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. அமெரிக்கா சீனாவுக்கு இடையே வர்த்தக யுத்தம் தொடங்கியிருக்கு. இந்நிலையில் சீனாவுடன் இணைந்து அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட இந்தியாவிற்கு சீனாவால் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ட்ரம்பின் ரெசிப்ரோக்கல் டாரிஃபை எதிர்த்து சீனாவும் அமெரிக்காவின் இறக்குமதி பொருட்கள் மீது 34% வரியை போட்டாங்க. இந்த 34% வரியை ஏப்ரல் 9 சீனா திரும்ப பெறலனா சீன இறக்குமதி பொருட்கள் மீது மொத்தமாக அமெரிக்கா 104% வரி விதிக்கும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் பயங்கரமாக எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு. ஆனால் சீனா பின்வாங்காத காரணத்தால் இப்போ 104% வரி உயர்வு சீனாவின் இறக்குமதி பொருட்கள் மீது அமெரிக்கா அமல்படுத்தியிருக்காங்க. இந்த அமல்படுத்தினதை தொடர்ந்து சீனாவும் அமெரிக்கா பொருட்கள் மீது கூடுதல் வரியை 50% வரியை போட்டிருக்காங்க. மொத்தம் சீனாவில் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்கள் மீது 84% வரி உயர்வு ஏப்ரல் 10 முதல் அமல்படுத்த இருக்கு சீனா. இது மாதிரி பொருளாதாரத்தில் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கும் சீனா, அமெரிக்கா மாதிரியான நாடுகள் மாறி மாறி வரி போட்டு இந்த மோதல் போரா மாற்றி வரும் வேலையில தான் இந்தியாவின் டெல்லியில் இயங்கும் சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் யூசிங் அமெரிக்காவுடன் சீனா நடத்தும் வர்த்தக போரிலையும் அமெரிக்காவின் வரி மிரட்டலுக்கு எதிராகவும் குரல் கொடுக்க இந்தியாவிற்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வரி மூலமாக நடக்கும் வர்த்தக யுத்தம் எப்பயுமே வெல்லாது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்தியா சீனா மாதிரி சர்வாதிகார நாடோ இல்லை மேற்கத்திய நாடுகளுக்கு எதிரான மனநிலை கொண்ட நாடோ இல்லை. இந்தியா நடுநிலை மற்றும் அமைதி போக்க விரும்பக்கூடிய நாடு என்பதாலே அமெரிக்காவின் ரெசிப்ரோக்கல் டாரிஃபில் அமெரிக்காவை எதிர்த்து செல்லாமல் உடன் சுமூகமாக இந்த பேசி முடிக்க இந்தியா விரும்புது அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கும்போது சீனாவின் அழைப்பை இந்தியா எப்படி பார்ப்பாங்க, எப்படி ஏற்றுப்பாங்க? மறுபக்கம் ஜப்பான் மற்றும் தென்கொரியா, இந்த இரு நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராக சீனா நடத்தும் வர்த்தக யுத்தத்தில் அவங்களுடைய ஆதரவு சீனாக்கு தான் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இது மாதிரியான பல செய்திகளை தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவும் அப்படிங்கிற நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.